ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஜுகேஷன் லோன், அதாவது இந்த கூட்டுறவு வங்கி மூலியமா, கோஆபரேட்டிவ் பேங்க் மூலியமா 1 லட்சமா கொடுத்துட்டு இருந்த கடனை வந்து இப்போ 5 லட்சமா வந்து அவங்க உயர்த்தியிருக்காங்க. இது மூலியமா அவங்களோட டியூஷன் ஃபீஸ், இல்ல வந்து ஹாஸ்டல் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபுட்டுக்கு அவங்க பே பண்றது, புக்ஸுக்கு பே பண்றது, இது எல்லாமே வந்து அவங்க பே பண்ணிக்க முடியும். சப்போஸ் வந்து செகண்ட் இயர்ல இருக்காங்க, தேர்ட் இயர்ல இருக்காங்க, இடையில அவங்க எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களாலையும் வந்து லோன் அப்ளை பண்ண முடியுங்க. ஸோ இது எப்போ வந்து அவங்க திருப்பி கட்டணும் அப்படின்னா, அவங்க காலேஜ் படிச்சு முடிச்சு 6 மாசம் கழிச்சு 5 வருஷத்துக்குள்ள வந்து அவங்க கட்டி முடிக்கணும். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 10%. என்னோட டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, அவங்களோட ஆதார் கார்டு, அவங்களோட பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இருப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், சப்போஸ் பிஜி பண்றாங்கன்னா யூஜி சர்டிஃபிகேட், இல்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதுவும் அவங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாங்க. இது மூலியமா அவங்க வந்து சப்போஸ் வந்து இப்போ என்னென்ன கோர்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில், அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இல்லை காலேஜஸில் வந்து அவங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இல்லை தொழில்முறை கல்வி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கோர்சஸும் அவங்க வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ ஹோப் வந்து இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.